மிக சிறப்பாக நடைபெற்றது 27வது ஆலோசனை கூட்டம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஔவையார் குப்பம் மதுரா மண்டகப்பட்டு கிராமத்தில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் 27வது ஆலோசனை கூட்டம் கடந்த 12/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் மயிலம் ஒன்றிய தலைவர் கே புஷ்பராஜ் வரவேற்புடன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆலகிராமம் பி முருகன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் GSA சுரேஷ், மயிலம் ஒன்றிய செயலாளர் R சுகேஷ், மயிலம் ஒன்றிய அமைப்பு செயலாளர் MRK வாசுதேவன் இவர்களின் முன்னிலையில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு RR சக்திவேல் அவர்களின் தலைமையில் நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் மண்டகப்பட்டு M பாப் அவர்களுக்கு கிளை தலைவராகவும், மண்டகப்பட்டு திரு பலராமன் அவர்களுக்கு கிளை செயலாளராகவும், மண்டகப்பட்டு திரு பிரசாந்த் அவர்களுக்கு இளைஞரணி செயலாளராகவும், மண்டகப்பட்டு திருமதி மலர் மற்றும் விஜயலட்சுமி அவர்களுக்கு மகளிர் அணி செயலாளராகவும் பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிர்வாகிகள் தங்கள் கிராமத்தில் தேவைகளையும் ஆலோசனைகளையும் சங்கத்திற்கு தெரிவித்தனர். இவர்களைத் தொடர்ந்து சங்கத்தின் தலைவர் திரு RR சக்திவேல் அவர்கள் பேசுகையில், வணிகர் சங்க தலைவர் திரு விக்ரம் ராஜா அவர்கள் விவசாய பொருட்களின் நச்சுத்தன்மை உள்ளது என வெளியிட்ட கருத்து நாட்டின் விவசாயிகளின் மரியாதையை நேரடியாக மிதித்து நசுக்கும் வகையில் அமைந்துள்ளது என்றும், விவசாயிகள் உழைத்து விளைவிக்கும் நெல், காய்கறிகள், பழங்கள், கீரைகள் அனைத்தும் இயற்கையுடன் இணைந்த உற்பத்தியாகும். ஆனால் விவசாயிகள் விளைவித்த நெல், உளுந்து, காராமணி போன்ற பொருட்களை வணிகர்கள் வாங்கி அதை மெருகூட்டும் நோக்கில் பல்வேறு ரசாயனங்களை கலப்பது நடைமுறையில் உள்ளது. அதேபோல் குர்குரே, லேஸ் போன்ற குழந்தைகள் உண்ணும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் நச்சு கலப்பது விவசாயிகளின் செயல் அல்ல என்றும், அதுபோன்ற நச்சு கலந்த பொருட்களின் வணிகர்கள் தான் விற்பனை செய்கிறார்கள் என்றும், இந்த உண்மைகளை அறியாமல் எந்தவித பொறுப்புணர்வும் இன்றி திரு விக்ரம் ராஜா அவர்கள் பேசிய பேச்சு விவசாயிகளை சமூகத்தில் அவமானப்படுத்தும் செயலாகும். இதனால் நாங்கள் விளைவித்த காய்கறிகள், பழங்கள், நெல்கள், கீரைகள் போன்றவற்றை எங்கு போய் விற்பது என்றும், அத்துடன் இத்தகையான தவறான தகவல்களை பொதுவெளியில் பரப்பிய வணிகர் சங்க தலைவர் திரு விக்ரம் ராஜா அவர்கள் உடனடியாக தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு MK ஸ்டாலின் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், அதேபோல் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் வலியுறுத்துகிறது என்று தெரிவித்தார். வணிகர் சங்க தலைவர் விக்ரம் ராஜா, அந்த மனுஷன் எந்த கார்பரேட் கம்பெனிக்கு அடிமை போனதுன்னு தெரியல. என்ன சொல்றாருன்னா, உணவுப் பொருள்ல நச்சுகள் கலக்கக்கூடியவர் விவசாயிகள் தான். இதுக்கு யாராவது ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறீங்களா? ஒரு தலைவராவது ஒரு அறிக்கை, ஒரு கண்டனாக அவரை சொல்லிக்கிறாங்க. இன்னி வரைக்கும் நம்ம கிட்ட இந்த உற்பத்தி வாங்கி கொண்டு போற அரிசியை வாங்குறாங்க, நெல் நம்ம விற்கிறோம், அதுக்கு போதுமான விலை இல்லை, ஃபேக்டரி கட்டுறாங்க, அரிசி ஆக்குறாங்க, அரிசி பல இருக்குது. என்ன பண்றாங்க? என்ன பாட்டிலுக்கா, என்ன பாக்கிட்டு, இதை நாம என்ன விவசாயம் பண்றோமா? இதுல எது நச்சு இல்லையா? விவசாயி எப்படியா நச்சத்து கண்கும்? இப்போ வர போக்குல இம்மாட்ட ஏதாவது ஊதிட்டு போனா பாதிப்பு யாருக்கு? நீ நச்ச பொருள்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க உற்பத்தி பண்றோம் காய்கறி, தக்காளில இருந்து காய்கறி, பழ வகை, அரிசி வகை, பருப்பு வகை எல்லாம் எங்கே போய் தேங்கத்து? எங்க போய் தேங்கத்து? யாருக்கு பாதிப்பு? உன்னுடைய சங்கத்தில் இருக்கிற வணிகர்கள் வணிகம் உயர்த்துவதற்காக விஷத்தை கலக்கிற இதுல குற்றவாளி நீதான், முதல் குற்றவாளி. நீங்கள் காலத்தின் கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும். உங்களால் தமிழ்நாடு முதலமைச்சர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் MK ஸ்டாலினிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லைன்னா விவசாயிகிட்ட கேட்க வேண்டும். இதில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் ஆசரங்குப்பம் S ரமேஷ், மயிலம் மற்றும் வல்லம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் S சந்திரசேகரன், வல்லம் ஒன்றிய துணை செயலாளர் A பார்த்திபன், கீழ்மாம்பட்டு R புண்ணியமூர்த்தி, பள்ளிக்குளம் V முத்துகிருஷ்ணன், மேல்சேவூர் ஆட்டுப்பட்டி R ஏழுமலை, மண்டகப்பட்டு M பலராமன், A முத்துக்குமரன், V யுவராணி, S மலர், M நவநீதம், K நவீன்குமார், K பிரகாஷ், D மோகன்ராஜ், D சுந்தர்ராஜ், A விஜி, S ஆதித்யன், அஜய் குமார், M விஜி, K நாராயணன், SPK கார்த்தி, ஏழுமலை, M சிங்காரவேல், M புருஷோத்தமன், G யசோதை, L பிரசாந்த், மணி, V மூர்த்தி, R சௌந்தர்யா, M ராஜ், சிலம்பரசன், சத்குரு, ஜெயவித்யா, பிதாமரிகான், ஐயனார், M மணி, A ஆதித், R சிவா, R சக்திவேல், K கனகசபை, K மாரியம்மாள், M பொற்கலை,
ஏவிஜி, ஆர் அம்சா, எல் வளர்மதி, எம் சங்கர், எஸ் லோகேஷ், பி ரமேஷ் மற்றும் 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் கலந்து கொண்டனர். இறுதியாக மயிலம் ஒன்றிய அமைப்பு செயலாளர் MRK வாசுதேவன் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். இவர்களுடன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செய்தியாளர் கீழ் மாம்பட்டு எஸ் கோவிந்தன்.